2026. Wish you a happy new year. 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 2026. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஒண்டர் போலிங் சேனல். இன்றைக்கி நம்ம நியூ இயர் செலிப்ரேஷன் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் எப்படி இருந்தது பற்றி தான் பார்க்க போகிறோம். ஈவினிங் பார்த்தீங்கன்னா எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே முடிச்சிருந்தாங்க. நாங்கள் ஒரு 5:30 போல் மொட்டை மாடிக்கு போயிருந்தோம் துணி எடுக்க. அப்படி பார்த்தா எல்லாமே ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பிள்ளைங்கள்லாம் வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான செலிப்ரேஷன்ஸ் இருக்கும். நிறைய கடைகள் இருக்கும். பசங்கள்லாம் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, பாட்டு பாடுவாங்க, அவங்களுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்துவாங்க. அது இல்லாமல் ஆர்கெஸ்ட்ரா வைப்பாங்க. இப்படி தான் போகும். ஸோ இந்த வருஷம் எப்படி போச்சுன்றதை இந்த விலாகில் பார்க்கலாம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். ஏன்னா எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் பெயிண்டிங் வேலையும் நடந்துட்டுருக்கு. இனிமேல் தான் நாங்கள் துணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி கீழே போகணுங்க. நிறைய அலங்காரங்கள்லாம் அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதையுமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃப்ரீ கவுண்டர்ஸ் இருந்துச்சு. சில கவுண்டர்ஸ் வந்து ஃப்ரீ. ஸோ நம்ம வந்து எது வேணுமோ சாப்பிட்டுக்கலாம். அன்லிமிட்டெட். நமக்கு தெரிஞ்சவங்களையும் கூட்டிகிட்டு வந்து கெஸ்ட் எல்லாம் கூட வருவாங்க, நிறைய பேர் சாப்பிடலாம். வாங்க பார்க்கலாம். கிளம்பி கீழே வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் ஒரு கவுண்டராக போய் என்னென்னலாம் ஃப்ரீயாக இருக்கோ அதெல்லாம் சாப்பிட போகிறோம் ஃபஸ்ட்டு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டின்னரும் அங்கே ப்ரிப்ரேஷன் இருக்குது. அதெல்லாம் நம்ம காசு கொடுத்தா வாங்கணும். வாங்க என்னென்ன கடை போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆர்கெஸ்ட்ரா பாட ஆரம்பிச்சிட்டாங்க. பாலின் பாருங்க, நியூ இயர் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம். எங்க பிரியன் வரலன்னு கேட்குறீங்களா? அவர் எப்பவுமே வரமாட்டாரு. அவர் படிப்பு, ஒரு வேலை இதே தான் இருக்கும். கொஞ்சம் போனால் வேணா விளையாடுவார் ஃபோனில், வேற ஒன்றும் பண்ண மாட்டார். ஸோ இதுகளெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிக்கலை. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து கார்ன் தராங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். பெப்பர் கார்ன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்கார்ன், அதுக்கப்புறம் பஞ்சு மிட்டாய், அதுக்கப்புறம் வந்து மருதாணி போட்டுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து டேட்டோ குத்திக்கிறது, அப்புறம் பலூனு, இதெல்லாம் வந்து ஃப்ரீயாகவே நாங்கள் மாதம் வந்து மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் கொடுக்குறோம்ல. ஸோ அதில் வந்து சேமிப்பு பண்ணி இந்த மாதிரி கடைகளை போடுறாங்க. இது பார்த்தீங்கன்னா கோல்டு கவரிங் போகும்போது அப்படியே கோல்டு மாதிரி இருந்துச்சு, கோல்டு பேட்டர்னில். அப்புறம் நிறைய மொஜிட்டோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா வேஃபல், இந்த மாதிரி நிறைய ஸ்டால் இருந்துச்சு. சரி பார்க்கலாம் நம்ம ஒன்று ஒன்றா. இங்கே பாருங்கள், குட்டி பசங்க பலூனுக்கு கையை நீட்டிட்டு நிற்கிறது. நம்மளும் சின்ன வயசில் இப்படி தான் நிற்போம். யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பலூன் வச்சு விளையாட பிடிக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் டின்னரும் ஆரம்பிச்சாச்சுங்க. பாருங்கள், வெரைட்டி ஆஃப் டின்னர். இது எல்லாமே பே பண்ணி நம்ம வாங்கி சாப்பிட்ணும். ரேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ரொம்ப ஹையாகவும் இல்லை, லோவும் இல்லை. ஸோ நல்ல டேஸ்டியான எம்மியான ஃபுட்டை நிறைய பேர் வாங்கி ருசிச்சாங்க. நாங்களுமே பிரியாணிலாம் வாங்கி சாப்பிட்டோம். நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய துணி கடைலாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். பசங்களுக்கு ஏற்ற மாதிரி ஜங்க் ஃபுட்டும் இருந்துச்சு. பாஸ்தா, நேச்சோஸு, இந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதுவுமே வந்து நிறைய பேர் வந்து வாங்கி சாப்பிட்டாங்க. மருதாணி வச்சுக்கிறாங்க குட்டி குட்டி பசங்க. பாலியுமே கூட மருதாணி வச்சுக்கிட்டா. நிறைய வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து ஹேங் பண்ணியிருந்தாங்க. எல்லா வெரைட்டிஸுமே இருந்துச்சு. எல்லா ஏஜ் குரூப்புக்கும் இருந்துச்சு. நிதிஷ் ஃபேஷன்லேருந்து ஒரு கடையில் இருந்தாங்க. இங்கே வந்து முகப்பேர் ஈஸ்டில் இருக்காங்க. ஸோ அங்கேருந்து தான் போட்டிருந்தாங்க கடை. நல்லா இருந்துச்சு மெட்டீரியல்லாம். இது பார்த்தீங்கன்னா பாஸ்தா பண்ணுறாங்க, பாலை ஊற்றி பண்ணுறாங்க. எப்படி இருக்கும்னு தெரியல. ஒயிட் பாஸ்தான்னு நினைக்கிறேன். பிரியாணி பார்சல் வேணாலும் வாங்கிட்டு போய் நம்ம சாப்பிட்லாம். தோசை அப்படியே ஊற்றி அப்படியே நின்று சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. எக் தோசை வேணா எக் தோசை, உங்களுக்கு என்ன வெரைட்டி வேணுமோ அதை வந்து போட்டு கொடுத்தாங்க. சிக்கன் ஃப்ரை பண்ணி கொடுத்தாங்க. இந்த மாதிரி எல்லா கவுண்டருமே இருந்துச்சு. எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. சில பேர் வெளியில் சாப்பிட பிடிக்காது, அவங்களாம் வீட்லேயே பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் வெஜிடேரியன் கவுண்டரும் இருந்துச்சு. நிதிஷ் ஃபேஷனில் வந்து ஆஃபர்லாம் கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு ஆஃபர். 15% ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. மெட்டீரியல் நல்லா இருந்துச்சு நிறைய. ஸோ பாடுறவங்க பாடிட்டு இருந்தாங்க, சாப்பிட்றவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, ஷாப்பிங் பண்ணுறவங்க ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தாங்க. இவர் வந்து அவர் கடையை பற்றி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். எங்கே இருந்துச்சு, அப்புறம் டைலரிங்லாம் இருக்குது, நாங்களே டிசைன் பண்ணுறோம், எல்லாமே சொல்லிட்டு இருந்தார். பார்க்க நல்லா இருந்துச்சு அந்த கடையும். அதுக்கப்புறம் மொஜிட்டோ குடிக்கலான்னு வந்தோம். ஸோ மொஜிட்டோ வந்து நம்மளுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதை வந்து போட்டு தராங்க. ஆனால் நார்மலாக அந்த மின்ட் அண்ட் லெமன் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். மொஜிட்டோவில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரைட் தான் ஆட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களாம் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்கன்னா இது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறாங்க, ஏதோ மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. நல்லா தான் இருந்துச்சு. டைஜஷனுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? டைஜஷனுக்கு மொஜிட்டோ குடிக்கலாமா இல்லை சீரக தண்ணி குடிக்கலாமான்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
ஸோ ஒரு நாள் தானே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாரும். இதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்களுக்கு 11 o'clock வந்து நியூ இயர் மாஸ் இருக்குது, சர்ச்சுக்கு போகணும். ஸோ அதுக்கு வந்து கிளம்பிட்டோம். என் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க, 9 o'clock போல் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி இங்கே பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிறவங்க போவாங்க, சர்ச்சுக்கு போகிறவங்க போவாங்க, மசூதிக்கு போகிறவங்க போயிடுவாங்க. அங்கே மீதி பேரெல்லாம் இங்கே இருந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த 12 o'clock வந்து ஒரே ஆர்ப்பாட்டம், வெடி, டான்ஸு எல்லாம் இருக்கும். அதை நான் யார்கிட்டையும் வீடியோ கேட்டிருந்தா கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸு, பட் கேட்கல. அது மாதிரி இருக்கும். ஆனால் இந்த நியூ இயர்க்கு வந்து சூப்பராக ஒன்று நடந்துச்சு. செம்ம மழை. அதனால எப்படி நடந்துச்சுன்னு தெரியல, நான் கேட்கல யார்கிட்டையும். பாலின் வந்து நேச்சோஸ் கேட்டாங்க. ஸோ ஒரு நாளைக்கு வாங்கி கொடுக்கலான்னு வாங்கி கொடுத்தோம். எனக்கு ரொம்ப பிடிக்காது, ஆனால் பாலினும் பிரியனும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பக்கத்தில் நிறைய கடைகள்லாம் இருந்துச்சு. ஸோ அதுவுமே தேவைப்படுறவங்க ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தாங்க. நேச்சோஸ் வந்து அந்த மயோனைஸ் தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. மற்றபடி அது ஒரு சப்புன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு என்னவோ. இவங்க வந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வாக்கிங் என்னோட வருவாங்க சம்டைம்ஸு. ஸோ அப்போ பேசுகிறேன், உடனே என்னை பார்த்துட்டு வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் பேசிகிட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம். இந்த கவுண்டர்லாம் காலி ஆயிடுச்சு. டின்னர் டைம்ன்றதால எல்லோரும் சாப்பிட போயிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாமல் இவ்வளோ நேரமாக இருக்குல்ல, 5:30லேருந்தே இருக்குது இந்த கவுண்டர். ஸோ வந்து காலி ஆகிடும்ல. இங்கே ஒரு வேஃபல் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படி பண்ணுறாங்க பாருங்கள் வேஃபலை. ஸோ இந்த மாதிரி இருக்குது, அழகாக ஊற்றி அந்த அம்மா இவ்வளோ பேரையும் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு அம்மானாலே ஒரு லேடினாலே அவங்களுக்குரிய ஒரு பவரை காமிப்பாங்களே, அது மாதிரி தான் ஊற்றிட்டு இதை மூடிட்டு ஏற்கனவே வந்து எடுத்து வச்சதை கட் பண்ணி அதில் சாக்லேட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அவங்க கேட்குற இன்னும் வேறு ஏதாவது கேட்டிருந்தாங்கன்னா அதையுமே போட்டு நல்லா ஆக்டிவாக வேலை பார்த்தாங்க. இவங்களுக்கு யாரும் அசிஸ்டன்ட் இல்லை போல, இவங்களே வந்து எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சர்ச்சுக்கு கிளம்பியாச்சு. இதுதான் என்னுடைய நியூ இயர் ட்ரெஸ்ஸு. நல்லா இருக்கான்றத சொல்லுங்கள். இது பாடியில் இருக்க போத்தீஸில் வாங்கினது. போத்தீஸ் வந்து இப்போ புதுசாக திறந்துருக்காங்க. ஸோ அங்கே தான் வாங்கணும். இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால சரி இந்த கலர் வாங்கிட்டோம். சர்ச்சுக்கு கிளம்பியாச்சு. பட் இங்கே எல்லாரும் நியூ இயர் வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தயாராகிட்டு இருந்தாங்க. வீட்டில் இருக்கவங்களுமே கீழே இறங்கிடுவாங்க மோஸ்ட்லி. ஸோ எங்களோட அப்பார்ட்மெண்ட் இப்படி தான் அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப ஜெகஜோதியாக இருந்துச்சு. ஒரு பக்கம் வந்து விட்டுட்டு போகிறோம் இங்கே இல்லையே அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து சர்ச்சில் இருக்கிறது தான் எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்துக்குரிய ஒரு விஷயம். ஸோ சர்ச்சில் நல்லா ப்ரே பண்ணிட்டு இருக்கிறத நாங்கள் ரொம்ப விரும்புவோம். அதனால நாங்கள் கிளம்பிட்டோம். சர்ச் முடிஞ்சு வந்தாச்சு. செம்ம மழை மக்களே. எல்லாரும் துண்டக்கானும் துணிக்கானும் ஓடிட்டாங்க போல். இங்கே பாருங்க எவ்வளோ மழை, செமத்தியாக இருந்துச்சு. இப்படி தான் எங்களுடைய நியூ இயர் செலிப்ரேஷன் இருந்துச்சு. உங்களுடைய செலிப்ரேஷன் எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாப்பி நியூ இயர் டு ஆல்.